மசாலா எதுவும் அரைக்காமல் ஒரு சூப்பரான பச்சைப்பயிறு குழம்பு பார்த்தலாமா. குக்கர் வச்சுக்கோங்க. 3 மணி நேரம் ஊற வச்சுருக்க பச்சைப்பயிறு சேர்த்து முங்குறளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து 4 விசில் ஹை ஃப்ளேமில் எடுத்து வச்சுருங்க. இப்போ பருப்பு சூப்பராக வந்திருக்கும். லைட்டாக மட்டும் கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு கடுகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு 10 பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு 2 தக்காளி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா மூடி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்ருங்க. பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமேட்டு கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா வெங்காயம் தக்காளிக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருந்தோம். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா அட்டகாசமான குழம்பு ரெடிங்க. இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.